மர்மதேசம். என்ன நல்லா தூங்குனியா? நீதான் கருப்பா? நீதான் கருப்பு சாமியா? ஏண்டா கண்ணு, கருப்புன்னா உனக்கு அவ்வளவு பயமா? இல்ல, கருப்புக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அருவா கூட குத்துருக்கு தெரியுமா? அப்படியா? பா. இப்ப நம்ம எங்க போறோம்? எங்க போறோமா? போன அப்புறம் தெரியும். வீட்டுல ஆத்தா தேடும். தேடட்டும், அதுக்கு தானே உன்னை தூக்கிட்டு வந்திருக்க. அப்ப ஆத்தா இங்க வருமா? ஆத்தா மட்டும் இல்ல, எல்லாரும் வருவாங்க. எப்ப வருவாங்க? உடனே வருவாங்க. அப்ப சரி.
ஆமா, கோழி வேணுமா கிழக்க வேணுமா? கிழக்க வேணுமா? சரிப்பா, பார்த்து போ. இது எதுக்குடா கண்ணா உனக்கு? இதெல்லாம் தொடக்கூடாது. ஏன் தொடக்கூடாது? அப்படித்தான். அப்படித்தானா? அப்படித்தான்டா. என்ன பிரம்மா, இவனை போய் கொஞ்சிக்கிட்டு நம்ம அண்ணனை கொண்டு நம்ம நகையெல்லாம் கொள்ளை அடிச்சாலே அந்த கிழவியோட பேரன் இவன். இவங்கிட்ட போய் பெத்த புள்ள மாதிரி பாசத்தை காட்டுறியே. சங்கிலி, இவன் சின்ன குழந்தை, இவனுக்கு என்ன தெரியும்? நீ போ. நீ வாடா கண்ணு. சண்முகம் உன்னை நல்லபடி வச்சு காப்பாத்துவான் நம்புற. நம்புறியா இல்லையா? இப்போ உங்க குடும்பத்துல கருப்புடைய உத்தரவு இல்லாம யாருமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ சண்முகத்தை காதலிக்கிற. ஒருவேளை கருப்பு நீ சண்முகத்தை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு உத்தரவு போட்டுருச்சுன்னு வச்சுக்க. நீ கருப்பை நம்பி சண்முகத்தை கைவிடுவியா, இல்ல சண்முகத்தை நம்பி கருப்பை கைவிடுவியா? எனக்கும் கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மழை வரும்ல நம்பிக்கை இல்லை. வேற ஒரு நம்பிக்கையை கதைக்கு முடிவா வச்சிருக்கேன். நம்பிக்கைங்கிறதெல்லாம் நம்ம வசதிக்கு தாமா. கதையை படிச்சுட்டு உன் முடிவு என்னன்னு நாளை காலையில் சொல்லு.
என்னடி இது? என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு இம்புட்டு அலங்காரம் பண்ணிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போற? அது வந்து எங்கள் பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு டிவோ இன்ஸ்பெக்ஷன் பெரிய கிளாஸ் இல்லையா, அதான். ஓஹோ, அவருக்கு இப்படி அப்பிட்டு போனா பிடிக்குமோ? அட நீங்க வேற ஆண்டி, அந்த சிவகுமாரனுக்கு எப்பவுமே இப்படி அலங்காரமா இருந்தாதான் பிடிக்கும். சிவகுமாரனா? யாரு தாயி? அவளையே கேளுங்க. அம்மா, சிவகுமாருங்கிறது டிவோட பேருமா? என்னமோ புடி. எங்க காலத்துல ஒழுங்கா படிச்சாவே போதும். இந்த காலத்துல இதெல்லாம் தேவைப்படுது போல இருக்கு. ஏய் லக்ஷ்மி, லக்ஷ்மி, ஏய், அந்த சிவகுமாரனை தானே பார்க்க போறேன். வாங்கக்கா. அக்கா, உங்க கதை ரொம்ப நல்லா இருந்தது. முடிவு என்ன? இந்த புக்ல 22ஆம் பக்கம் இருக்கு, பாருங்க. என்னையா இது பாழா போன ஊரு. ஒரு நாளைக்கு 2 ட்ரிப் தான் பஸ்ஸே விடுறேன். இன்னைக்கு முதல் காரியமா பஞ்சாயத்துல சொல்லி ரெகுலரா பஸ் விட சொல்லணும்யா. என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் பஸ்ஸை காணுமே? சும்மா இருங்கப்பா, பஸ் வரும். என்னத்த சும்மா இருக்குது? நீ நேரத்துக்கு கிளம்ப வேண்டியதானடா. நேரத்துக்கு கிளம்பினா தானே நேரத்துல பஸ்ஸை பிடிக்க முடியும், நேரத்தை ரயில பிடிக்க முடியும், நேரத்துல டெல்லி போய் சேர முடியும். நேரத்துல டெல்லி போய் சேர்ந்தா தான் நேரத்துல இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண முடியும். என்ன சொல்ற? சும்மா இருங்கப்பா, பஸ் வரும். என்ன சும்மா இருக்குது? கருப்பை கும்பிட்டு கிளம்பினா என்ன கேட்டியா நீ? இப்போ ஒண்ணு கேட்டு போயிடல, இரு. இந்தா பா பா, என்னப்பா பா, போரும்பா. ஏய் சும்மா இருடா. சொல்றத கேளுங்க. போறா. அசிங்கப்படுத்தாதடா. என்னப்பா நீங்க? இப்ப தாண்டா லட்சணமா இருக்கு. என்னமா சொல்ற? ஆமா சார். பாத்தியா, லட்சுமியும் ஆமான்னு சொல்லிட்டா. என்னமா டவுனுக்கா? ஆமா சார். ஸ்கூலுக்கா? நல்லா படிக்கணும். நல்லா படிச்சாதான் சண்முகம் மாதிரி டெல்லிக்கு போய் வேலை செய்ய முடியும். அப்பா, இதையே எத்தனை பேர்கிட்ட எத்தனை தடவை சொல்லுங்க? சொல்லுவேன்டா, எல்லார்கிட்டையும் சொல்லுவேன்டா. டெல்லிடா டெல்லி. டெல்லிக்கு போய் வேலை செய்யறது சாதாரண விஷயம் இல்லடா. நம்ம தோட்டக்கார மங்கலத்தை ஒருத்தன் டெல்லிக்கு போய் வேலை செய்யறானா அது நமக்கு பெருமைப்படக்கூடிய விஷயம் தானேமா? இல்லமா சொல்ற? ஆமாமா, கண்டிப்பா. தலைநகர்ல வேலை செய்யறது சாதாரண. பஸ் வந்துருச்சு, வாங்க போலாம். பஸ் வந்துருச்சு, வாமா 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 வா. நேரா உள்ள போமா, பின்னால ஏரியா ஏரியா ஏரியா. போ சீக்கிரம் ஏரியா. பாத்து பாத்து ஏரியா, சீக்கிரம் ஏரியா. டேய் ஜாக்கிரதையா போடா. சரிப்பா. போன உடனே கடுதாசி போடு. என்ன பார், டெல்லி ரொம்ப சூடு. சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சுக்கலையோ. இரியா சண்முகம் டெல்லிக்கு போனான்ல. பார், ரயில்ல போகும்போது ஜாக்கிரதையா இறங்கி ஏறாத. ரயில் ஒண்ணு விட்டு ஓடிடும். இந்தா இதுல முறுக்கு சுண்டெல்லாம் வச்சிருக்கேன், வழியில சாப்பிட்டுக்க. என்ன சரிப்பா, ஜாக்கிரதையா போ. போன உடனே கடுதாசி போடுறா. சரிப்பா. சார் டிக்கெட். டவுன் 2.
நீங்க எங்கம்மா போனோம்? வேற டிக்கெட்ஸ்? பரவாயில்ல, எங்கே வரமாட்டேன்னு நினச்சேன், வந்துட்டேன். ஏன் பேச மாட்டேங்கிற? ஏய், ஏன் அழற? டெல்லி வரையும் போய் தான் வேலை பார்க்கணுமா? டெல்லிக்கா? யார் சொன்னா நான் டெல்லிக்கு போகிறேன்னு? நிஜமாவா? நம்பவே முடியலையே.